லூசிஃபரின் வீழ்ச்சியும் ஆதாமின் எழுச்சியும். இந்த பொருளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். லூசிஃபர் எப்படி விழுந்தான்? லூசிஃபரின் வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்த சம்பவம் என்ன? நாம் ஏன் படைக்கப்பட்டோம்? மார்க் ட்வெயின் என்ற ஒரு பெரிய மனிதர் சொன்னார், 2 நாட்கள் முக்கியம். ஒன்று நீ பிறந்த நாள், இரண்டாவது நீ ஏன் பிறந்தாய் என்று நீ அறிந்து கொள்ளும் நாள். மார்க் ட்வெயின் said this, 2 days are important. The day you were born and the day you discover why you were born என்று மார்க் ட்வெயின் சொன்னார். ஆகவே நாம் ஏன் படைக்கப்பட்டோம், ஆதாம் ஏன் படைக்கப்பட்டான் என்பதிலிருந்து நாம் ஏன் வாழ்கிறோம் என்பதின் அர்த்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created heaven and earth. அதில் ஒரிஜினல் மொழியில் நீங்கள் படிக்கும் பொழுது பெரிசித் பாரா எலோஹிம் ஐத் ஹா சமயம் ஐத் எரட்ஸ் என்று இது எபிரேயத்தில் இந்த வசனம் வருகிறது. பெரிசித் பாரா எலோஹிம் என்று ஆரம்பிக்கிறது. God did not start பெரிசித் ஆஷா எலோஹிம். எபிரேயத்தில் 2 சொல், ஒன்று பாரா, இன்னொன்று ஆஷா. ஆஷான்னு சொன்னால் கிரியேஷன், பாரான்னா ரீக்ரியேஷன், படைத்தது, குலைக்கப்பட்டது, மீண்டும் படைக்கப்படுவது, அதுதான் பாரா. ஆகவே ஆதியாகமத்தில் பெரிசித் பாரா எலோஹிம், நாட் பெரிசித் ஆஷா எலோஹிம். டொஹு பஹு அப்படின்னு 2 வார்த்தை ஃபஸ்ட் சாப்டரில் வருது. ஒழுங்கின்மையும் வெறுமையும். டொஹு பஹு அப்படின்னு சொன்ன ஹீப்ரூ வேர்டுக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையும். அது 2வது வசனத்தில் வருது. முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் மத்தியில் இடைப்பட்ட காலவெளி மிக பெரியது. There is something called gap theory, something called ruin and reconstruction theory. இது இறையியலிலே ஒரு பெரிய தியரி. அப்பொழுது அவர்கள் மத்தியிலே there was moral sin. தேவன் ஒரு விலக்கப்பட்ட கனியை அவர்களுக்கு வைக்கவில்லை. மாரல் சின்னால் ரொம்ப பிரச்சனை அங்கே சாபத்துக்குள்ளாக மாறியது. லூசிஃபர் பூலோகத்திலும் இருந்தான், பரலோகமும் பூலோகமும் இருந்ததுனால he can go from earth to heaven anytime, go and come back. லூசிஃபரை பற்றி சில வசனங்களை வாசித்து அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் chapter 28 verse 2. எசேக்கியேல் 28:2. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. தீருவின் அதிபதி. நீங்கள் எசேக்கியேல் 28:12 போனீங்கன்னா தீருவின் ராஜா 2 இருக்கு. என்கிட் என்பது அதிபதி, மிலக் என்பது ராஜா. ஆகவே எபிரேயத்தில் 2 பேர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 28:2 அதிபதி, 28:12 மன்னன், ராஜா. ஆகவே அந்த அதிபதி என்பது எத்துபால், ஈராம் என்று 2 ராஜாக்கள் இருந்தார்கள். எத்துபால், ஈராம் என்ற ராஜாக்கள். அந்த ராஜாக்களில் வானத்தின் அதிபதி, ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி இஸ் லூசிஃபர். லூசிஃபர் என்ற வார்த்தைக்கு டார்ச் பேரர் ஆர் ஷைனிங் ஒன், பிரகாசமுள்ளவன், ஒளியை தாங்கி நிற்பவன் என்பது லூசிஃபர் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாயிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதில் பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்துவை அதிக கனப்படுத்தினார். பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு அடுத்தபடியாக படைக்கப்பட்ட ஈக்குவலாக 4வது ரேங்கில் படைக்கப்பட்ட 2 பேர். ஒன்று லூசிஃபர், இன்னொன்று சிஸ்டர் விஸ்டம். லூசிஃபரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 28:13.
நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு அடுத்தபடியா, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடியா மிக அழகாக படைக்கப்பட்டவன் லூசிபர். லூசிபருக்கு என்ன செய்தார்னா, தேவன் 9 வித கற்கள், அந்த பேரை வாசித்தாங்க, 9 ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அவனுக்கு தங்க ஜருகை, காஞ்சிபுரத்தில் அந்த காலத்தில் தங்க ஜருகை விற்பாங்க. இப்போ தங்க ஜருகைக்கு நாங்கள் காசு தரோன்னு வேனில் சொல்லி தங்க ஜருகையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு தங்கத்தை உருகுறாங்க. இப்போ உள்ள ஜருகையெல்லாம் அது கிடையாது, பித்தளை ஜருகை. அந்த மாதிரி அவனுக்கு ஃபுல்லாக கோல்டு ஜருகையில் ட்ரெஸ்ஸு, 9 விதமான ஸ்டோன்ஸ் பதிச்சிருந்தது. தேவனின் தோட்டமாகிய ஏதேனில் நீ இருந்தாய். மதிப்பற்ற கற்கள் பதித்த அலங்கார பொன் ஆடையையும் வாத்திய கருவிகளையும் நீ உருவாவதற்கு முன்பே உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினார். அவனை உருவாக்குறதுக்கு, லூசிபரை உருவாக்க முந்தி கோல்டன் கார்மெண்ட் ஸ்டடட் வித் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜில்லு ஜில்லுன்னு சேலை கட்டிட்டு வராங்க. இப்போ ஸ்டோன் பதிச்சதெல்லாம் அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்குது துணி கடைகளில். லூசிபர் என்ன செய்வானா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஆயுதம். அந்த மாதிரி வாத்திய கருவிகள் இதுவரைக்கும் படைக்கப்படலை. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு லூசிபருக்கு கிடைச்சது மாதிரி யாருக்கும் கிடைக்கல. அவன் அடிக்கடி தான் ட்ரெஸ்ஸை பார்த்துக்குவான். அவன் நட போட்டது 13ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்க 14ஆம் வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். இவன் என்ன செய்தானா, அவன் ட்ரெஸ்ஸை பற்றி சொன்ன. ரெண்டாவது, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே தேவன் அவனை வைத்தார். தேவனுடைய பரிசுத்த பர்வதம் என்று சொல்லப்படுவது பரலோகம். பரலோகத்தில் அவனை வச்சார். வச்சுட்டு என்ன சொன்னார், யூ அப்சல்யூட் ஃப்ரீடம், எங்கே வேணாலும் போகலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பரலோகத்தில் வச்சார். அதுதான் பரிசுத்த பர்வதத்தில் வச்சார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் வெல்கம்னு வாங்க, புரோட்டோகால் வெல்கமில் ரெட் கார்பெட் வெல்கம். அந்த இராணுவத்தை பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பு. அதே மாதிரி தேவன் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். யார் மேலே? லூசிபர் மேலே. அவன் தான் வர்ஷிப் லீடர். அவன் நடந்து போகிறதே டைமண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் தான் அவன் நடந்து போவான். ரெட் கார்பெட் கிடையாது, விலையுயர்ந்த கற்கள் மேலே அவன் நடந்து போவான். 15ஆம் வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். நீ படைக்கப்பட்ட நாளிலிருந்து உன்னில் கயமை காணப்பட்ட வேளை வரை உன்னுடைய நடத்தையில் மாசு இல்லை, குற்றம் இல்லை அப்படின்னு குற்றம் இல்லாதவனாக இருந்தான். அப்படி ஒரு வெரி இன்னசென்ட் இருந்தான். அடுத்த வசனம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். பெருகி வந்த உன் வாணிபத்தால், வாணிபம், பெருகி வந்த வாணிபம் என்பது ஹீப்ரூவில் ரெகுலா அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. அது வாணிபம் கிடையாது. ஹீப்ரூ வேர்ட் ரெகுலா அப்படின்றதுக்கு டிராஃபிக் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு சில டிரான்ஸ்லேஷனில் பார்த்தேன். லாபிங்கிற வார்த்தை போட்டிருக்கு ரெகுலாக்கு, டிராஃபிக்ங்கிறதுக்கு. இந்த வாணிபத்தை பற்றி சொல்லணும். இந்த வாணிபம் என்பது வியாபாரம் அல்ல. இவன் என்ன செய்திருந்தான், அங்கேயும் இங்கேயும் போய் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். என் ட்ரெஸ்ஸை பற்றியா, நான் எப்படி நடக்கிறேன் பார்த்தியா, அவர் பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக சில ராக்களை அவன் சேர்க்க ஆரம்பித்தான். போயிட்டு கேன்வாஸ் பண்ண ஆரம்பித்தான். பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் பண்ணதுனால தான் அவன் விழுந்து போனான். நீதிமொழிகள் அவன் விழுந்த பிறகு தான் எழுதுனது, சிஸ்டர் விஸ்டம் எழுதுனது. அதனால் சிஸ்டர் விஸ்டம் சொல்லுது, நீ மாதிரி இந்த மாதிரி டிராஃபிக்கிங் மீன்ஸ் ராக்களை பொய் சொல்லி சேர்ப்பது. எவ்வளோ ராக்களை சேர்த்தான் தெரியுமா? 10 to the power of 14.
1 போட்டு 14 சைஃபர் போட்டால் எத்தனை எண்ணிக்கையோ அத்தனை தேவதூதர்கள். 1/3 ஆஃப் ஏஞ்சல்ஸ் இஸ் தட் நம்பர். ஐ ஆஸ்க் த நம்பர். அத்தனை பேரும் ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஐயா, நாங்கள் உங்கள் கட்சி தான், நீங்கள் எங்கே போகிறீங்களோ நாங்கள் வரோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு என்னாச்சுன்னு சொன்னால், நம்ம சிங்காசனம் இவர் இங்கே சிங்காசனத்தை போட்டிருக்கா, இவரை வர்ஷிப் பண்ணுறது போல் நமக்கு நிறைய ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. இவர் சிங்காசனத்துக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை நான் போடுவேன், அங்கே என்னுடைய ராராக்கள்லாம் கூப்பிட்டு சுற்றி வர சூழலை நிறுத்தி என்னை வர்ஷிப் பண்ணுங்கடான்னு சொல்லுவேன். அப்போ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவருக்கு மேலே ஆயிடுவேன். இவர் என்னையே சேர்க்கலை, இவர் என்னை சேர்க்கறது, நானே என்னை உயர்த்துக்கிறேன் அப்படின்னா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. லூசிஃபருக்கு எப்படி பாவம் வந்து சொல்லுங்கள்? அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தான், நடக்கிறத பார்த்தான், கண்ணால் பார்த்தான். அதான் கண்களின் இச்சை. லூசிஃபரின் பாவம் உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் அவனுடைய கண்களின் இச்சை. ஜீவனத்தின் பெருமை, அருவாள் எடுத்து வெட்டுறதை விட, கால் ஓடி செய்கிற பாவத்தை விட அமைதலாக செய்கிற பாவம் கண்கள் தான். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. சத்தியத்தை இருதயத்தில் காத்துக் கொள்வதற்கு பதிலாக பொய்யை இருதயத்தில் காத்து கொண்டதினாலே மரண நதி அவன் உள்ளத்தில் ஓட ஆரம்பித்தது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. எப்பா, உன் கண்கள் நேரா நோக்கணும். யுவர் லைன் ஆஃப் சைட் ஷால் பி ஸ்ட்ரெயிட். டோன்ட் லுக் அட் யுவர் கார்மெண்ட், டோன்ட் லுக் அட் த கிரவுண்ட், யூ லுக் ஸ்ட்ரெயிட். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. எப்பா, உன் கண்ணு செவ்வையா பார்க்கணும். லூசிஃபர் கண்ணால கெட்டு போனா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் லாஸ்ட் சாப்டர் லாஸ்ட் வெர்ஸ், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன் தன் கண்ணுக்கு எப்படி தோன்றியதோ அதன்படி செய்தான். கண் போன பார்வையில் கால் போச்சு, அவன் சிங்காசனத்துக்கு மேலே அமைக்கணும்னு நினச்சான். தனக்கு ஆள் சேர்த்தான், அங்கே இங்கே போய் ஆள் சேர்த்தான். இப்போ பாருங்கள், ஒரு பேங்க் இருக்குது, நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஆஃபீஸருக்கு சீஃப் மேனேஜருக்கு பிடிக்காது. அப்போ என்ன செய்வான், அவனுக்கு ஒரு 10 பேரை சேர்ப்பான். சார், நம்ம மேனேஜர் பார்த்தீங்களா, அவர் யூஸ்லெஸ் மேன். ஆமாப்பா, அப்படி தான், நீ நம்ம கட்சியில் சேரு, அவர் காலை வாடுறதுக்கு நம்ம என்னென்னு திட்டம் போடலாம் அப்படின்னு ஒரு குழு சேர்ப்பான், கட்சி சேர்ப்பான். நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Proverbs 11:13. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி தெரிதல், அதை குறித்து அங்கே போட்டிருக்கு. நீதிமொழிகள் 11:13 என் மொழிபெயர்ப்பில். வம்பளப்போர் ரகசியங்களை காத்திடாது வெளியிடுவார்கள், நம்பிக்கைக்குரியவர் ரகசியத்தை பாதுகாப்பார்கள். நீ வம்பளக்காதப்பா. டிராஃபிக்கிங் மீன்ஸ் வம்பளத்தல். வியாபாரம் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு போட்டிருக்குது, வம்பளக்குது. போய் வம்பளம் தான், தேவனுக்கு விரோதமாக தன்னை பற்றி புகழ்ந்து. அடுத்தது நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. வாயாடியோடு உறவு வைக்காதே. இது ஏன் மொழிபெயர்ப்பு. வாயாடியோடு உறவு வைக்காதே, வேண்டாததை சொல்லிட்டு தெரியுது, வேஸ்ட் ஆஃப் டைம். ஆகவே சேட்டனுடைய ஃபஸ்ட்டு சின் ப்ரைடு. எப்படி வந்தது? கண்ணுனால் வந்து. செகண்ட் சின் வாயாடி, எல்லாத்தையும் போய் சொல்கிறது. தேர்ட் சின் வந்து கலகம். ஃபோர்த்து சின் வந்து ரெபல்லியன், கலகத்துக்கு அடுத்தது முரட்டாட்டம். இதுதான் 4 சின் தான் லூசிஃபருக்கு வந்த ஒன்றொன்னா படிப்படியாக வர ஆரம்பிச்சிது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய சிங்காசனத்தில் பாதுகாப்பாக இருந்தவன், ஏதேன் தோட்டத்தில் 3000 பேருக்கு அதிபதியாக இருந்தவன், அவனுக்கு இந்த 4 பாவங்கள் வந்ததுனாலே தேவன் அவன் மேல் கோபம் பண்ணார். 3வது பாவம் என்னதுன்னா கலகம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது.
இந்த இரண்டகம், கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான பாவம். நீ ஆண்டவர் வார்த்தையை புறக்கணித்தாய், அவரும் உன்னை தள்ளிவிட்டார். இதுதான் லூசிபருக்கு நடந்தது. அப்போ எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை சாம்பலாக்குவேன். இதுக்கு முந்தி ஒரு வசனம் விட்டுட்டேன், அதை சொல்லிட்டு வரேன். 17ஆம் வசனம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது நான் டிரான்ஸ்லேட் பண்ணலை. சிஸ்டர் விஸ்டம் ஐ ஆஸ்க்ட் ஹர் டு டிரான்ஸ்லேட் திஸ் வேர்ஸ். This verse was, real meaning of this verse was translated by Sister Wisdom. I have taken notes. I read it. உன் அழகி நிமித்தம் உனக்கு இதயத்தில் செருக்கு உண்டாயிற்று, உன் சிறப்பின் காரணமாய் சகோதரி ஞானத்தோடு உள்ள உறவை கெடுத்தாய். லூசிபர் வானத்துக்கு மேலே சிங்காசனத்தை போடுவேன் அப்படின்னு தன்னுடைய ராராக்களோடு சொல்லிட்டு வந்ததை பார்த்து சிஸ்டர் விஸ்டம் கூட்டு, நீ அப்படி செய்யாது, நீ செய்தனா விழுந்து போவேன், அவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு விரோதமாக நீ இப்படி செய்கிறியா அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்களாம். சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. யாருக்கு? லூசிபருக்கு. விட்டன்னா ஒரு அறை அப்படின்னு கையை ஓங்கினான். உடனே தேவன் சொன்னார், இவனை தள்ளிடணும் அப்படின்னு. லூசிபரை தள்ளுவதற்கான காரணம், he confronted when wisdom went and arrested, don't talk against Father God அப்படின்னு சொன்னபோது அப்போ விஸ்டம் அவன் அடிக்க ஓங்கினான். அதில் ஞானம்னு வரும்னு நினைக்கிறேன் அந்த வசனத்தில். 17ஆம் வசனம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன் மினுக்கினால், நமக்கு மினுக்குன்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா மினுக்கு? நான் வாசிக்கிறேன். உன் அழகின் நிமித்தம் உன் இதயத்தில் செருக்கு உண்டாயிற்று, உன் சிறப்பின் காரணமாய். மினுக்குன்னா சிறப்பு. உன் சிறப்பின் காரணமாய் சகோதரி ஞானத்தோடு உனக்கு உள்ள உறவை கெடுத்து கொண்டாய். அப்போ ஏன் லூசிபர் தரையில் தள்ளப்பட்டான்? ஞானத்துக்கு விரோதமாக கையை ஓங்கினதுனால, ஞானத்தை கெடுத்ததுனால. லூசிபர் பிதா குமாரன் பரிசுத்தாவி விஸ்டம் லூசிபர் அவ்வளோ 4வது ரேங்கில் இருக்கான் லூசிபர். இப்போ தேவன் என்ன செய்தார்? அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அவன் முந்தி எங்கே இருந்தான்? ஏதேன் தோட்டத்தில் இருந்தான், பரலோகத்தில் இருந்தான். 2 இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி இருக்க மேட்டிமை ஆனதுனால அவனை பரலோகத்துக்கு வராதபடி தள்ளிட்டார். தேவனுடைய சிங்காசனத்தில் இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்பர் 1 நெக்ஸ்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட் லூசிபர். அவன் டிஸ்மிஸ் ஆனோடனே என்னாச்சு? அங்கே ஒரு வேக்கன்சி விழுந்துருச்சா? அந்த வேக்கன்சி ஆண்டவர் நிரப்பணும்னு யோசித்தார். ஸோ தே டிஸ்கஸ்ட் வித் சிஸ்டம் விஸ்டம் அண்ட் ஆல். அப்போ சொன்னாங்க, அந்த லூசிபர் இந்த இடத்துல தேவனை ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை உண்டாக்கணும், ஆதாமை உண்டாக்குங்க அப்படின்னார். ஆதாம் ஏன் படைக்கப்பட்டான்? 2 points. 1 is to fill up the place of Lucifer. நேற்று வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தோம், இன்றைக்கி என்ன செய்யறான்? வாட்ச்மேனாக இருக்கிறான். இப்போ நம்ம போகிறோம் இன்டர்வியூக்கு. எதுக்கு? அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு. வாட்ச்மேன் பார்க்குறான், நான் இருந்த சேரில் நீ இருக்க போறியா? அவனுக்கு கோவம் வருமா வராதா? பாருடா, உன்னை வாங்குகிறேன், டெங்கு ஃபீவர் உனக்கு வருது, உனக்கு கேன்சர் வருது. இந்த நோய்கள்லாம் அவன் கொடுக்குற காரணம் அந்த வாட்ச்மேன் பண்ணுற வேலை. அவனுக்கு பொறுக்கலை. அதனால் நம்மளும் அவனை கட்டு பயந்து ஒளிஞ்சு போடக்கூடாது. போகிறடா, போ 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 அப்படின்னு போகணும். லூசிஃபர் உலகத்தில் லீவியாத்தானா வந்தான், சேட்டன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்தான். அவனுடைய கண்ணை தேவன், பிரகாசமான கண்கள், ஒளி படைத்த கண்ணன், அவனை என்ன செய்தார்? அவன் கண்ணை மங்க வச்சிட்டார். கண்ணை மங்க வச்சுட்டு அவனுக்கு லைட் தெரியும், டார்க்னஸ் தெரியும், டிஃபைன்டாக தெரியாது, கலர் தெரியாது.
நீங்கள் லீவியாத்தானுக்கு அப்படி தான். லீவியாத்தான் பாம்பாச்சு. நீங்கள் பாம்பை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இஸ் கலர் பிளைண்ட். பாம்புக்கு கலர் தெரியாது. மாட்டுக்கு சிவப்பு கலர் தெரிஞ்சதுன்னா முட்டை வரும். ஆனால் பாம்புக்கு கலர் கிடையாது. பாம்பு யார்? லூசிஃபர். அவன் விழுந்து போன போது அவன் கண்ணை கெடுத்துட்டார். அந்த கண்ணை கெடுத்துட்டு நம்ம கண்ணை பிரகாசமுள்ள மனக்கண்களாய் மாற்றினார். அவரை காணும் மனக்கண்களாய் மாற்றினார். இப்போ நான் யார்? லூசிஃபர் பிளேஸில் ரீஅப்பாயிண்டட் கெரூப் வித் கோல்டன் ட்ரெஸ் வித் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ். அப்போ அந்த பிளேஸை நம்ம எடுத்திருக்கவங்க லூசிஃபர் ஆண்டவரை எவ்வளோ வழிபட்டான். நம்ம வழிபடணும்ல, வர்ஷிப் பண்ணணும்ல. ஸோ ஆடம் இஸ் கிரியேட்டட் இன் த பிளேஸ் ஆஃப் ஃபால் ஆஃப் லூசிஃபர். லூசிஃபர் இருந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் தேவன் ஆதாமை படைத்தார். அப்போ நம்ம எதுக்கு படைச்சிருக்காரு? படித்து டிகிரி வாங்கி வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி, நிறையா சம்பாத்தியம் பண்ணி, பேங்க்கில் போட்டு ரிட்டையர் ஆகி சிக்காகி அவ்வளோ பணத்தையும் டாக்டர் கொடுக்க நாம் எல்லா நோயிலும் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா லூசிஃபருக்கு தலைவலி வந்ததா? எவ்வளோ சொல்லி தெரிஞ்சான், தலைவலி வரல, காய்ச்சல் வரல, ஆரோக்கியமாக இருந்தான். அந்த பிளேஸில் நம்ம வச்சுருக்காரு. நம்ம வர்ஷிப் பண்ணும்போது ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளும்போது நமக்கு அந்த ஸ்லாக்கியம் வருகிறது. பெருமையினால் நான் விழுந்தேன், புறங்கூறினேன், வார்த்தையை மீறினேன், கலகம் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் முரண்டாட்டம் பண்ணேன். இதெல்லாம் இந்த ஆதாமுக்கு சொல்லி கொடுத்து, ஆதாமை எதுக்கு படைச்சாருன்னா, முதல் ரீசன் லூசிஃபர் பிளேஸில் வர்ஷிப் பண்ண. ரெண்டாவது ரீசன் டு கிவ் அ செகண்ட் சான்ஸ் டு லூசிஃபர். லூசிஃபர்கிட்ட போய், லூசிஃபர், பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் என்னோடு நடை போடுகிறார். தேவன் உன்னோடு நடை போட வேண்டும் என்றால் நீ செய்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு வாங்கிட்டேன்னா உன்னை மறுபடியும் ஒரு போஸ்ட் கொடுப்பார், எனக்கு அசிஸ்டண்ட்டாக செக்ரட்டரியாக போடுவார் அப்படின்னு சொல்லி ஆதாமை படைத்தது டு கிவ் அ செகண்ட் சான்ஸ் டு லூசிஃபர். இவன் என்ன செய்தான்? தான் எப்படி விழுந்தானோ அதே ஜெராக்ஸ் காபி பாவத்தை ஆதாமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான். சொன்னாரா நீ இந்த கனியை புசிக்கூடாது சொன்னாரா? சொன்னார். நீ ஏன் தெரியுமா சொன்னார்? நீ புசிச்சனா யாரை போல் ஆவ? உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல் ஆவாய். இவனுக்கு கண்கள் மூடப்பட்டது. அதனால் சொல்கிறான், ஆதாம் ஏவாள் கண்கள் மூடப்படணும்னா அவங்க இந்த கனியை புசிக்கணும். அப்போது கண்கள் திறக்கப்படும். அவன் தான், அதனால தான் யோவான் 8:14 அவனை பற்றி பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 8 verse 14. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால், அவன் பொய்யன், ஃபாதர் ஆஃப் லைஸ். பெயில்செபூப், சேட்டன், லூசிஃபர் எல்லாம் ஒரே ஆள் தான். பெயில்செபூப் அப்படின்னு சொன்னால் பெயில், பால், ஜபப். பால்னா காட், ஜபப்னா ஈக்கள், ஃப்ளைஸ். ரெண்டு அர்த்தம் இருக்குது ஜபப் அப்படிங்கிறதுக்கு. ஒன்று வந்து ஈக்கள், இன்னொன்று வந்து சாணி. காட் ஆஃப் டங் ஆர் காட் ஆஃப் ஃப்ளைஸ். ஈக்களின் தலைவன் அல்லது சாணிக்கு தலைவன், கழிவுப் பொருளுக்கு தலைவன். அதான் பெயில்செபூப். பீல்செபூப் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். லூசிஃபர் ஷைனிங் ஒன்றா இருந்தான், மேலெல்லாம் ஷைனிங். அதான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டாரு. இவருக்கு சொல்லி கொடுக்குறான், உன் கண்ணு திறக்கப்படும். டே, உன் கண்ணு குருடாக இருக்கியே, நீ எனக்கு தன்னை திறக்க போறியா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒன்று அவன் என்ன சொன்னான்? கனியை புசித்தால் நீங்கள் யாரை போல் ஆவீர்கள்? தேவனை போல் ஆவீர்கள். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஆதாம் ஆண்டவர் சொன்னார். அப்போ வந்து ஏவாள் சொல்லியிருக்கணும், மிஸ்டர் பாம்பு, நான் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்டவன். இந்த கனியை புசிச்சு தான் நான் தேவ சாயலா தேவன் மாதிரி மாறணும்னு கிடையாது. நான் ஏற்கனவே தேவன் தான்பா. அதுதான் சத்தியம். மறந்துட்டாங்க. மனிதனை தமது சாயலாகவும் ரூபத்திலும் படைப்போம் என்ற அந்த சத்தியத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். நம்மெல்லாம் ஆண்டவர் வந்து சாதாரண மனிதராக இருந்தோம். தேவன் முதல்ல குனிஞ்சார். குனிஞ்சு தான் மண்ணில் எடுத்து மனிதனை உருவாக்கினார். அடுத்த தடவை குனிஞ்சி அவன் மூக்கில் ஊதினார். அதுக்கப்புறம் சிலுவையில் தன்னை தாழ்த்தி
மரணத்தை செய்தார். காட் எவ்வளோதான் தன்னை இறக்கணுமோ அவ்வளோ இறக்கினார். இயேசு கிறிஸ்து தன்னை இறக்கி கொண்டார். சாத்தான் தன்னை எவ்வளோதான் ஏற்றணுமோ ஏற்றினான். பெருமை ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறது. அந்த பெருமை நம்ம உள்ளத்தில் வந்ததுன்னா நம்ம விழுந்து போவோம். we have to be very humble. Ministers of gospel especially has to be very very humble. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துவார். ஒரு பெரிய பதவியிலிருந்து ஆதாம் விழுந்த உடனே புதருக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டான். அவன் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆண்டவரே வாங்கப்பா, பகலின் குளிர்ச்சியான வேலையில் வாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அத்தி இலையை தைக்கவே வேண்டியிருக்காது. ஆண்டவர் ஒரு ஆட்டு தோலை அவர்களுக்கு உடையாய் உடுத்தி கொடுத்திருப்பார். ஏன் போய் புதரில் ஒளிஞ்ச? நீ நேரில் அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ண வேண்டியதானே. அவர் கேட்டார், விளக்கப்பட்ட கனியை புசித்தாயோன்னார். ஆமாப்பா புசிச்சிட்டேன்பா, தப்பு பண்ணிட்டேன்பா, மன்னிச்சிருங்க சொல்லியிருந்தானா ஓகே மன்னிச்சிட்டேன் இருப்பார். அவன் என்ன சொன்னான்? எல்லாம் தப்பெல்லாம் நான் என்கிட்ட புசிக்கியான்னு கேட்குறியா? நீ என்கிட்ட கேட்குறீங்க புசிச்சியான்னு? நீங்கள் ஏன் எனக்கு ஒய்ஃப் கொடுத்தீங்க? அதனால தான் தப்பெல்லாம் உங்கள் தான், நீங்கள் உங்களே தலையில் கொட்டிக்குங்க. சரிடா, இவன் நம்மளை மிஞ்சிட்டான். லூசிஃபர் தான் மிஞ்சினான்னு பார்த்தேன். செகண்ட் சாய்ஸ் இவனுக்கு கொடுத்தேன், இவனும் நம்மளை கொட்ட ஆரம்பிச்சிட்டான், தலையில் மிஞ்சிட்டான். தள்ளிடணும். ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளி சுடரொளி பட்டயத்தை வச்சார். புதருக்குள் ஒளிந்து கிடந்த நம்மை, நீதி என்னும் ஆடை இல்லாதவர்களாய் இருந்த நம்மை அவர் தமது நீதி என்னும் வஸ்திரத்தினால் போர்த்தி விட்டார். ஆதாம் ஏவாளுக்கு ஒரு விலங்கினுடைய ஆட்டினுடைய தோலை போர்த்தினவர் நமக்கு அவருடைய நீதியினால், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டதினாலே தேவ நீதிக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். லூசிஃபர் இருந்த இடத்துல கர்த்தர் நம்மை மீண்டும் வைத்தார். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, லூசிஃபர் விழுந்து போன அதற்கான காரணத்தை நீங்கள் சொன்னீங்க. பெருமைன்னு சொன்னீங்க. கண்களின் இச்சையினால் விழுந்தான், பேராசைப்பட்டான், கலகம் பண்ணான், துரோகம் பண்ணான், முரட்டாட்டம் பண்ணான். நாங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதப்பா. உங்கள் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நேர்மையாக நடக்கணும்ப்பா. நீங்கள் விழுந்து போன ஆதாமின் சந்ததி நாங்கள், எங்களை கைவிட்டு விடாதபடி மீண்டும் தூக்கி நிறுத்தினீங்களே, விழிப்போடு இந்த பாவங்களுக்கு ஒப்புக்கூடாமல் இருப்போம். உம்மை நாங்கள் சேவிப்போம், உம்மை ஆராதிப்போம். லூசிஃபர் ஆராதித்ததை விட அதிகமாய் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். எங்கள் பேச்சு உம்மை மகிமைப்படுத்தும், எங்களுடைய கிரியை உம்மை மகிமைப்படுத்தும், நாங்கள் வாழும் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் லூசிஃபரை போன்ற சுற்றி தெரிந்து கொண்டிருக்கும் தேவ மனிதனே, தேவன் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். அவர் லூசிஃபரின் இடத்தை உனக்கு திரும்பி தர இருக்கிறார். பரலோகத்தில் முக்கிய பதவி உனக்கு காத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.